கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் இந்த காலங்களிலே கர்த்தர் நம்மை அவர்கள் பலப்படுத்தும்படி நமக்கு தெரிந்த வார்த்தை அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அதனுடைய 7வது அதிகாரம் அதனுடைய 2-3 வசனம். அதற்கு அவன், சகோதரரை பிதாக்களே கேளுங்கள், நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் கானான் ஊரிலே குடியிருக்கிறதற்கு முன்னமே மெசொப்பொத்தாமியா நாட்டிலே இருக்கும்போது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவன் தேசங்களாக நம்மை இன்று அவர்கள் பலப்படுத்துகிறார். இந்த வசனம், இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆலோசனை சங்கத்திற்கு முன்பதாக ஸ்தேவானை குற்றப்படுத்தபடியால் அவர்கள் முன்பதாக அவனை நிறுத்தி அவனை குறித்து விசாரிக்கும் பொழுது ஸ்தேவான் சொன்ன வார்த்தைகள் தான் இந்த அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வசனங்கள்ல ஆபிரகாமை குறித்து, ஆபிரகாமுக்கு தேவன் செய்தவைகளை குறித்து ஸ்தேவான் சொல்லும் பொழுது அவர் அங்கே ஒரு காரியத்தை சொல்கிறார். இதனுடைய 3வது வசனத்துல ஆபிரகாமை குறித்து ஸ்தேவான் சொன்ன காரியங்கள் என்ன தெரியுமா? ஆபிரகாம் கிட்ட தேவன் உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்று சொன்னார் அப்படின்னு சொல்லி ஸ்தேவான் சொல்றார். ஆனா உண்மையாகவே தேவன் ஆபிரகாம் கிட்ட என்ன சொன்னாரு அப்படின்னு நம்ம தியானிச்சோம்னா, ஆதியாகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 12வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்துல கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. இதுதான் கர்த்தர் ஆபிரகாம் கிட்ட சொன்ன வார்த்தைகள். இங்க ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ அப்படின்னு சொல்றாரு. ஆனா அதே காரியம்ல பின் நாட்களிலே புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து மரித்து உயிர் தெழுந்து போன பிற்பாடு அவருடைய அப்போஸ்தலனாய் செயல்பட்ட ஸ்தேவானை குற்றப்படுத்தும்படியாய் அவர்கள் ஆலோசனை சங்கத்திற்கு முன்பதாக நிறுத்துகையில் பரிசுத்த ஆவியானவரின் நிறைவினால் ஸ்தேவான் சொன்ன வார்த்தைகள் தான் இதில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்பொழுது ஸ்தேவான் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? தேவன் ஆபிரகாம் கிட்ட நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா அப்படின்னு ஆண்டவர் ஆபிரகாம் கிட்ட சொன்னார்னு சொல்லி இவர் சொல்றாரு. இந்த 2 வசனங்களையும் தியானிக்கும் போது, கம்பேர் பண்ணும்போது, நீ போனதான் ஆண்டவர் சொல்றாரு. ஆனா ஸ்தேவானை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் இங்கே நீ வா அப்படின்னு ஆண்டவர் சொன்னதாக நமக்கு காண்பித்து தருகிறார். நமக்கு ஏதோ இது பைபிள்ல தப்பா பிரிண்ட் பண்ணதாகவோ இல்ல ஸ்தேவான் தெரியாம சொன்னதாகவோ நம்ம நினைக்க கூடாது. ஏன்னா பைபிள்ல எழுதப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் நமக்கு பிரயோஜனம் உள்ளதால் தேவனுடைய ஆவியானவர் தம்முடைய தாசர்களை கொண்டு நமக்கு எழுதி கொடுத்தது. எல்லா வார்த்தைகளும் சத்தியம். இப்போ கர்த்தர் ஆபிரகாம் கிட்ட நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ என்று சொன்னதும், அதே வசனத்தை இந்த இடத்துல நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா அப்படின்னு சொன்னதும், ரெண்டுமே வேதத்தின் பிரகாரம் சத்திய வார்த்தைகள் தான். இதுல ஒரு பிரதானமான மிகவும் ஆழமான ஒரு ஆவிக்குரிய சத்தியத்தை கர்த்தர் நமக்கு காண்பித்து தருகிறார். இதை தியானிக்கும் பொழுது இதற்கு அநேக ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருந்தாலும் கர்த்தர் தேவ பிள்ளைகளாக நமக்கு இன்று காண்பித்து தருகிற ஒரு பிரதானமான சத்தியம் என்ன தெரியுமா? ஆபிரகாம் கிட்ட கர்த்தர் அவனை சந்தித்து அவனுக்கான வாக்குத்தத்தங்களை, அவனுக்கான தரிசனத்தை கர்த்தர் அவனோடு கூட பேசுகிறான். அப்படி பேசும் பொழுது அவன் ஒரு இடத்துல இருக்கிறான், அவனுக்கான வாக்குத்தத்தம் இன்னொரு இடத்துல இருக்கு. தேவன் அவனை நோக்கி பேசும் பொழுது அவன் மெசொப்பொத்தாமியா தேசத்திலே இருக்கிறான், ஊர் என்கிற கல்தேயர் பட்டணத்திலே இருக்கிறான். ஆனா அவனுக்கான வாக்குத்தத்தம், அவனுக்கு தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் கானான் தேசத்துல இருக்கு. இப்ப மெசொப்பொத்தாமியா தேசத்தில் இருக்கிற ஆபிரகாம் கிட்ட வந்து ஆண்டவர் அவனுக்கான வார்த்தைகளை, தரிசனத்தை, வாக்குத்தத்தங்களை அவனுக்கு கொடுக்கும் பொழுது தேவன் அவனோடு கூட இருந்து அந்த காரியத்தை சொல்லுகிறார். அதனாலதான் நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னு சொல்றார். இந்த வார்த்தைகளை தேவன் ஆபிரகாமுக்கு கொடுக்கும் பொழுது தேவன் ஆபிரகாமோடு கூட இருக்கிறார். அதே நேரம் இன்னொரு சத்தியத்தையும் புதிய ஏற்பாட்டிலே தம்முடைய தாசனாகிய ஸ்தேவானை கொண்டு கர்த்தர் எழுதி கொடுத்த அந்த சத்தியம் என்ன தெரியுமா? கர்த்தர் வாக்குத்தத்தத்தை ஆபிரகாமுக்கு கொடுக்கும் பொழுது ஆபிரகாமோடு கூட மட்டும் கர்த்தர் இல்லை, ஆபிரகாமுக்கான வாக்குத்தத்தத்திலையும் கர்த்தர் இருக்கிறார். அதனாலதான் நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்று சொல்லி புதிய ஏற்பாட்டிலே அதை இன்னும் தெளிவாய் தேவன் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார்.
நீ இங்க வா அப்படின்னு நம்ம யார்கிட்ட சொல்லுவோம்னா, எந்த இடத்திற்கு அவர்கள் வர வேண்டும் என்று நினைக்கிறோமோ அந்த இடத்தில் நாம் இருந்து விட்டுதான் நீங்க இங்க வாங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த புதிய பாட்டுல ஸ்தேவானை கொண்டு கர்த்தர் நமக்கு எழுதி கொடுத்த இந்த வார்த்தைகளின் பிரகாரம் தேவன் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுக்கும் பொழுது கர்த்தர் ஆபிரகாமோடு மாத்திரமல்ல, ஆபிரகாமுக்கான வாக்குத்தத்தம், ஆபிரகாமுக்கான சுதந்திரம், அந்த கானான் தேசம், அதிலும் கர்த்தர் தான் இருக்கிறார். இதுதான் தேவன் இன்று நமக்கு காண்பித்து தருகிற பிரதானமான சத்தியம். தேவனை நோக்கி நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு தேவன் அநேக வாக்குத்தத்தங்களை தருகிறார். நம்மை குறித்த திட்டம், நம்மை குறித்த தரிசனம், நமக்கு அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், இவைகளை குறித்த வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நம்மோடு கூட பேசும் பொழுது, ஒருவேளை நம்ம இன்னொரு இடத்துல இருக்கலாம், நமக்குரியது அல்லாத இடத்தில் நாம் இருக்கலாம். இப்ப கர்த்தருடைய வார்த்தை நம்மோடு கூட பேசும் பொழுது, நம்மை நோக்கி அது வரும் பொழுது, அது ஒரு காரியத்தை மிகவும் தெளிவாக உணர்த்துகிறது. அதுதான் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருந்து நமக்கான வார்த்தைகளை தருகிறார். ஆனா இன்னொரு பிரதானமான சத்தியமும் இன்று தேவன் நமக்கு காண்பித்து தந்த இந்த சம்பவத்திலிருந்து கர்த்தர் நமக்கு உணர்த்துகிறது என்ன தெரியுமா? வாக்குத்தத்தங்கள் நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது, கர்த்தர் நம்மோடு கூட பேசும் பொழுது, அவர் நம்மோடு கூட மாத்திரமல்ல, நமக்கான சுதந்திரம், நமக்கான ஆசீர்வாதம், நமக்கான நன்மைகள், தேவன் அதை எங்கே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறாரோ, அது எங்க இருக்கிறதோ அதிலும் தேவன் இருக்கிறார். இந்த சத்தியத்தை தேவன் எதற்காக நமக்கு உணர்த்துகிறார் தெரியுமா? தேவர்களாகி நாம் கலங்காமல், சோர்ந்து போகாமல், ஐயோ ஆண்டவர் தந்த வாக்குத்தத்தம் ரொம்ப பெருசு, ஆண்டவர் காண்பித்த தரிசனம் ரொம்ப பெருசு, ஆண்டவர் என்னை நோக்கி தந்த அவருடைய வார்த்தைகள் என்னால கிரகிக்க கூட முடியாத அளவுக்கு பெருசு, நான் இதை எப்படி சுதந்திரிப்பேன் அப்படின்னு சொல்லி நாம் சோர்ந்து போகக்கூடாது. ஏன்னா நம்மோடு கூட இருந்து நமக்கு வார்த்தை தந்த தேவன் தான் நமக்கான ஆசீர்வாதத்திலும் இருக்கிறார். நாம் சென்று அதை சுதந்திரிக்கும் வரைக்கும் கர்த்தர் அதை பத்திரமாய் காத்துக் கொள்வார். நம்முடைய கரத்தை தடுத்து நம்மிடத்திலிருந்து நமக்கு தேவன் தந்த வாக்குத்தத்தங்களை யாராலும் பறிக்க முடியாது. அதை இன்னொருத்தங்க வந்து எடுத்துட்டு போக முடியாது, இன்னொருத்தங்க அபகரிக்க முடியாது. ஏன்னா அது யார் கருத்துல இருக்கு? அது கர்த்தர் கருத்துல இருக்கு. நமக்குரிய நன்மைகள், கர்த்தர் நமக்கு தந்த வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள், ஆசீர்வாதங்கள், தரிசனங்கள், இவை அனைத்தும் கர்த்தரின் கருத்தில் இருக்கிறது. கர்த்தர் அதில் இருக்கிறார். அதே பிள்ளைகளாக நாம் எதற்கும் சோர்ந்து போகக்கூடாது. நம்மை காட்டிலும் திறமையானவர்கள், தகுதியானவர்கள், நம்மை காட்டிலும் எல்லா விதத்திலும் பலம் உள்ளவர்கள், ஞானம் உள்ளவர்கள் நம்மோடு கூட பயணித்தாலும் அவர்களின் கரம் அதை சேதப்படுத்தாதபடிக்கு, அதை தொடாதபடிக்கு நமக்கென தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், வாக்குத்தத்தங்கள், அதை நாம் சுதந்திரிக்கும்படியால் நம்முடைய தேவன் அதை பத்திரமாய் காத்துக்கொள்வார். இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து கானான் தேசத்தை சுதந்திரிக்கும் வரைக்கும் கர்த்தர் அதை யார் யாரை வைத்து காக்க வேண்டுமோ அவர்களை வைத்ததை காப்பாற்றினார். காலேபுக்கென கர்த்தர் நியமித்த இடத்தை ஏனாக்கின் புத்திரர்களை வைத்து கர்த்தர் பத்திரமாய் பாதுகாத்தார். முதல்ல இது நமக்கு புரியாது. ஆண்டவரே, எனக்கென நீ வாக்குப்படின ஆசீர்வாதங்கள், நன்மைகள், அது இவங்க கருத்துல இருக்கே, அது இவர்களுடைய ஆளுகைக்கு உட்பட்டு இருக்கே, இவங்க இருக்கிறது வரைக்கும் என்னால் அதை சுதந்திரிக்க முடியாது, என்னால் அதை பெற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிற எண்ணம் நம்மை சோர்ந்து போக பண்ணும், நம்மை முன்னேற விடாது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, வார்த்தையை தந்த தேவன் நான் உன்னோடு இருப்பது போல உனக்கான நன்மைகளிலும் நான் தான் இருக்கிறேன். நீ வந்தா மட்டும் போது நான் என்ன பண்ணுவேன்? நான் உனக்கு அதை சுதந்திரமாய், ஆசீர்வாதமாய், உனக்குரிய நன்மைகளை, உனக்குரிய ஆசீர்வாதங்களை உன் கரத்திலே எடுத்து கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஆபிரகாமின் வாழ்க்கையில் கர்த்தர் அதை செய்து முடித்தார். தேவர்களாகி நாம் பாக்கியம் உள்ளவர்கள். தேவன் என்று நமக்கு கற்றுத்தருக்கிற பிரதானமான சத்தியம், கர்த்தர் எங்கேயோ இருந்துட்டு நமக்கான வார்த்தையை தரல, நம்மோடு கூட பேசும் பொழுது, நமக்கான வாக்குத்தத்தங்களை தரும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், நம் அருகில் இருக்கிறார். அப்படி நம்மோடு கூட இருந்து, நம் அருகில் இருந்து அவர் நமக்கு தந்த வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள், தரிசனங்கள், அவைகளிலும் தேவன் தான் இருக்கிறார். நம்ம செயல்பட்டா மட்டும் போதும், கர்த்தருடைய வார்த்தையை நம்பி செயல்பட்டா போதும், கர்த்தரை நம்பி முன்னேறினா போதும், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஏற்ற காலத்திலே அதுல எந்த சேதம் வராமல் நமக்கே நாம வைத்திருந்த ஆசீர்வாதத்துல அந்நியருடைய கண் பார்வைகள் கூட அதுல படாதபடிக்கு பத்திரமாய், முழுமையாய், பரிபூர்ண ஆசீர்வாதமாய் நம்முடைய கரத்திலே அதை சுதந்திரமாய் நமக்கு தந்து
தலைமுறை தலைமுறையாய் நாம் அதை கர்த்தருக்குள்ளே மகிழ்ந்து களி கூறும்படியால் அனுபவிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வது அதிகரிச்சும். தேவர்களாகி நாம் இதை உணர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நம்பி முன்னேறுவோம், கர்த்தரை நம்பி முன்னேறுவோம். பராக்கிரமசாலியை கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவன் கிதியோன் கிட்ட வந்து வார்த்தையை கொடுத்துட்டாங்க, அப்படி போகல. யுத்த நாளிலும் கர்த்தருடைய பட்டயமே கிதியோனுடைய பட்டயம் என்று சொல்லி கர்த்தர் கிதியோனுக்காக யுத்தம் பண்ணினான். யுத்தம் கர்த்தருடையது. தேவஜனமே, நீ கர்த்தருடைய வார்த்தையை நம்பி அவர் நிறுத்துகிற இடத்திலே நில்லு. அவர் சொல்லுகிறதை நம்பி செயல்படு. அவர் காட்டுகிற பாதையிலே முன்னோக்கி சென்று கொண்டே இரு. எதுவும் முன்னே தடை செய்ய நீ இடம் கொடுக்காதே. நம்மால கர்த்தர் நமக்கு தந்த வார்த்தையை நம்முடைய பலத்தால பெற்றுக்கொள்ள முடியாது. நாம் நம்மையோ நம்முடைய பலத்தையோ நம்பி அல்ல, கர்த்தரை நம்பி. எனக்கு வார்த்தை தந்த கர்த்தர் வார்த்தையை தரும் பொழுது என்னோடு கூட இருந்தது போல எனக்கான வாக்குத்தத்தத்திலும் எனக்கான நன்மையிலும் என் கர்த்தரை இருக்கிறான். என் நன்மையிலிருந்து தான் கர்த்தர் என்னை அழைக்கிறான். நீ வா, நான் உனக்கு தரேன் நான் சொன்னார். கர்த்தருடைய வார்த்தையை நம்பி முன்னேறுவோம், கர்த்தருடைய வார்த்தையை நம்பி செயல்படுவோம். கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே அவர் தந்த ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களை, நம்மை நம்பப்படின வார்த்தைகளை, நமக்கு அவர் தந்த தரிசனத்தை அவருடைய ஏற்ற காலத்தை நிறைவேற்றி தேவபிள்ளைகள் ஆகிய நம்மை அவருடைய அன்பின் அடையாளமாக இந்த உலகத்திற்கு முன்பதாக நிறுத்தி நம்மை உயர்த்தி சர்வவல்லமையுள்ள தேவன் நம்மிலே அவர் மகிமைப்படுவது அதிக நிச்சயம். தேவபிள்ளைகளாகி நாம் இதை உணர்ந்தவர்களால் இந்த வசனத்திற்கு கீழ்ப்படிந்து வாழ நாம் நம்மை முழுமையால் கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். கர்த்தர் இந்த வசனத்தை கேட்கிற அனைவரையும் ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. கர்த்தரை பரிசுத்த நாம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் பிறரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலனின்றும் குறைய